அடிக்குமா சில அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சின்ன சின்ன தப்புகளை மனோஜ் பண்ணிவிட்டு முத்து மேலே எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் தான் பண்ண மாதிரி எல்லாம் க்ரியேட் பண்ணிடுறாங்க. அதனால் முத்தோட அம்மாவுக்கு எவ்வளோ பாசம் இருந்ததோ அவன் மேலே வெறுப்பு வந்துடுது. சாமியார் சொல்கிறது உண்மை தான் போல், இவன் பண்ணுறதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்குதுன்ட்டு அவன் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தவறு அன்றைக்கி நடந்துருது. அது என்னென்னு பார்த்தா, முத்து பட்டாசு கேட்டால் மனோஜின்னு சொல்லி வீட்டில் இருந்து பட்டாசு எடுத்துகிட்டு போகிறாரு. அது தீபாவளி டைம்ன்றதுனால எடுத்துகிட்டு போயிட்டு மனோஜ்கிட்ட கொடுத்துட்டு அவர் விளையாட போய்ட்றாரு. மனோஜ் யாரும் இல்லாத போது அது ஒரு குடிசை வீடு பக்கத்தில் வச்சு கொளுத்திடுறாரு. அந்த டைமில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. அதுக்கப்புறம் யாருன்னு கேட்கும்போது யாருமே ஒத்துக்க மாட்றாங்க. ஆனால் அது பண்ணது மனோஜ் தான். ஆனால் முத்து தான் வீட்டில் இருந்து பட்டாசு எடுத்துகிட்டு போனதுனால அந்த பழி முத்து மேலே வந்துடுது. அதுக்கேற்ற மாதிரி அவன் ஒரு பட்டாசு எடுத்துகிட்டு போகிறத அவங்க அம்மா விஜயா பார்த்துடுறாங்க. எங்கடா போகிறேன்னும் போது இல்லைம்மா பட்டாசு வெடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதனால் விஜயாவுக்கு அப்போ முத்து தான் இந்த தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு